அஸ்ட்ரோ சயின்ஸ் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவானது 2024 ஆகஸ்ட் மாத பலன்களை டீட்டெயிலாக பார்க்கலாம். அதற்கு முன்னால் இந்த மாத கிரக அமைப்புகளை பார்க்கும் பொழுது ரிஷபமனையில் குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். எதுவரைக்கு இருக்குன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் 25 வரை. அதன் பிறகு செவ்வாய் பகவான் மிதுனமனைக்கு பயிற்சியாகிறார். சூரிய பகவான் கடகமனையில் இருக்க இந்த ஆகஸ்ட் 16ஆம் தேதி சிம்மமனையில் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்க போகிறார். சிம்மமனையில் புதனும் சுக்கிரனும் இணைந்திருக்க இங்கே புதன் பகவான் வக்ர நிலையில் இருக்கார். கன்னிமனையில் கேதுவும் கும்பமனையில் சனி பகவான் வக்ர நிலையிலும் ராகு பகவான் மீனத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில், அதாவது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன பாதகம் என்ன, எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ரிஷபராசி அன்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் கேந்திர ஸ்தானத்தில் 4ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார் சூரியனுடைய வீட்டில். ஆனாலும் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் திக்பலத்தோட வலிமையாக இருக்கார். அப்போ உங்கள் ராசி அதிபதி வலிமையாக இருக்கார் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதே சமயத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து உங்கள் ராசியிலே உட்கார்ந்துருக்கார். அப்போ குருங்கிறது யாரு? 8க்குரியவன் அட்டமாதிபதி. செவ்வாய்ங்கிறது யாரு? 12க்குரியவன் விரையாதிபதி. அப்போ 8, 12ஆம் அதிபதிகள் உங்க ராசியிலேயே இருக்கிறது. அதே சமயத்தில் செவ்வாய்ங்கிறது 7ஆம் அதிபதி, குருங்கிறது 11ஆம் அதிபதி. அப்போ 7, 11ஆம் அதிபதிகள் உங்க ராசியிலேயே இருக்கு. அப்போ என்ன நடக்கும்? உங்களுடைய எண்ணங்களை பாசிட்டிவ் எண்ணங்களாக வளர்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா 8, 12ஆம் அதிபதிகள் போது ஒரு சில நெகட்டிவ் எண்ணங்கள் உங்களுடைய மனதில் தோன்ற ஆரம்பிக்கும். அப்போ என்ன பண்ணணும்? பாசிட்டிவ் எண்ணங்களாக வளர்த்து கொள்ளணும் அப்படிங்கிறதையும் ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் 4ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார். அதாவது தனக்கு 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறது நல்லது. ஆனால் புதன் பகவான் வக்ரம் பெற்றிருக்கார். அப்போ புதன் வக்ரம் பெறும்போது என்ன ஆகும்? சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாக்கு பேச்சு பார்த்தீங்கன்னா, அதாவது எதை பேசணுமோ அதை மட்டும் பேசிவிட்டு இருந்து விட்டால் சிறப்பு. இல்லைன்னா என்ன ஆகும்? உங்கள் பேச்சின் மூலமாக சில இடர்பாடுகள் தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ எந்த இடத்தில் எதை பேசணுமோ அதை மட்டும் பேசிட்டு இருப்பது நல்லது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஏன்னா புதன் சிம்ம மனையில் தான் இருக்கார். அந்த புதன் இருக்கக்கூடிய வீட்டின் அதிபதி சூரியன் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் ஆட்சி பலம் பெற்று வலிமையாகத்தான் இருக்க போகிறது. அப்போ தனம் நன்றாக இருக்க போகிறது, குடும்பம் நன்றாக இருக்க போகிறது, குடும்பத்தில் சுப காரியங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கு. 3ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சந்திரன் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் 2ஆம் இடம் என்கின்ற தனஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தாலும் சூரியன் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்தில் இருக்கார். அப்போ தன்னம்பிக்கைக்குரிய ஒரு கிரகம் என்றால் அது சூரியனை சொல்லணும். அப்போ தைரிய வீரியங்கள் பெருகும். எதையும் செய்யலாம், எதையும் இது பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு தைரிய வீரியங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை, சகோதர மூலையமாக உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை, சகோதர உறவுகள் மேம்படக்கூடிய தன்மை, மனதில் எது படுதோ அதை நீங்கள் செய்வீங்க. உள் மனது என்ன சொல்லுகிறதோ அதை செய்தால் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படாதுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 4ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா புதனும் சுக்கிரனும் இணைந்து பெற்றிருக்காரு. அப்போ சுக்கிரன் 4ஆம் இடத்தில் பகை பெற்று இருந்தாலும் அங்கே நல்லது தான். சிம்ம மனையில் இருக்கார். திக்பலத்தோட வலிமையாகத்தான் இருக்க போகிறார். இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கும் போது 4ஆம் இடம் வலிமை பெறுகிறது. அப்போ சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். என்ன சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளலாம்? ஒரு வீடு வாங்குறது, வண்டி வாகனங்கள் மாறுவது, அதை மாற்றுவது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நற்பலனை தரும். ஒரு விவசாய பூமி வாங்குவது இது நல்லது தான். உங்களுக்கு விவசாயத்தில் மேம்பாடு அதிகமாக இருக்கும். புதிய தொழில்நுட்பத்தை புகுத்தக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அப்போ விவசாயத்தின் மூலமாக நல்லவைகள், வாடகை மூலமாக வருமானங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, தொழிலில் மாற்றம், வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், இந்த மாதிரி மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த ரிஷபராசினருக்கு அமைய இருக்கிறதுன்னு சொல்லலாம். 5ஆம் இடத்தை, அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம், பஞ்சம ஸ்தானம், காதல் ஸ்தானம் என்று சொல்லக்கூடியது தான் இந்த 5ஆம் இடம். அந்த 5ஆம்
இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் சுக்கிரன் வந்து அமரப்போகிறார். காதல் காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் 5ஆம் இடத்தில் வந்து அமர்ந்து குருவினுடைய பார்வை பெற்றிருக்கிறதுனால ஒரு சிலருக்கு இந்த காதல் உணர்வுகள் அதிகமாக வரும். அதாவது கணவன் மனைவிக்குள்ளேயே சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருந்தவர்கள் எல்லாம் இப்போ கொஞ்சம் ஒரு அந்யோன்யம், ஒரு காதல் வரக்கூடிய தன்மை. சரி, நம்ம கணவர் தான் பேசுறாரு, நம்ம மனைவி தான் பேசுறாரு அப்படிங்கிற அந்த உள்ளுணர்வு சக்திங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தும். குழந்தைகளினுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்கும். 5ஆம் இடத்தில் கேது இருந்து சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு என்ன குழந்தை தடை கொடுத்திருக்கலாம், குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து காசு பணம் செலவாகியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு வழியை கொடுத்து கொண்டு உங்களுக்கு இப்போ அந்த குருவினுடைய பார்வை பெற்றிருக்கிறது. அப்போ குரு பார்த்தால் கோடி நன்மை என்கின்ற விதத்தால குழந்தைக்காக, குழந்தை வரத்துக்காக எவ்வளையோ செலவு பண்ணி, எத்தனையோ ட்ரீட்மெண்ட் எடுத்து, எத்தனையோ பரிகாரங்கள் செய்து, எத்தனையோ கோயில் குளத்துக்கு சென்று வந்திருந்தீர்களவா, இப்போ இந்த மாதம் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய வகையில் இருக்கிறது. குழந்தையின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை. நீங்கள் அடுத்த ப்ரமோஷன் அடைய போகிறீர்கள். அதாவது ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்து அப்பாவாக போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் தாத்தாவாக போகிறீர்கள். ஸோ ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி தரமான சம்பவங்கள் இந்த மாதம் உங்களுக்கு அடைய போகுதுங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா தனக்கு 11ஆம் இடத்தில் இருப்பது நல்லது. அப்போ என்ன நடக்கும்? வேலை இல்லாதவர்களுக்கு 6ஆம் இடம் என்பது என்ன? வேலை. வேலையை குறிக்கக்கூடிய இடம் 6ஆம் இடம். ஸோ அந்த அதிபதி தனக்கு 11ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். அப்போ என்ன? வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை நிச்சயமாக ஏற்படுத்தும். திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் இந்த மாதம் நடந்தேறுமா அப்படின்னா நிச்சயமாக நடக்கக்கூடிய தன்மை. குரு செவ்வாய் 2 பேரும் சேர்ந்து 7ஆம் இடத்தை பார்த்து புனிதப்படுத்துகிறது. அப்போ 7க்குரியவன் 7ஆம் இடத்தை பார்ப்பது, தன் வீட்டை தானே பார்ப்பது, அந்த வீட்டை பலப்படுத்தக்கூடிய தன்மை அல்லவா. அதுவும் குரு பார்க்கிறார். ஒரு சுப கிரகம், இயற்கை சுப கிரகம், கடவுளினுடைய அனுகிரகம். அந்த குரு அதனுடைய பார்வை இந்த 7ஆம் இடத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக அது 8ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால திடீர் என்று திருமண வாய்ப்புகள், அதாவது இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் அத்தனை விதமான சுப காரியங்கள் செய்வதற்கு ஏற்ற ஒரு மாதமாக நிச்சயமாக இந்த ரிஷபராசினருக்கு அமையும். கூட்டுத் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். கணவன் மனைவிக்கு ஒரு நல்ல செட்டில் ஆகலை, ஒரு நல்ல வேலை அமையல அப்படின்னா அந்த வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள், அல்லது 2 பேரும் சேர்ந்து ஒரு தொழிலை செய்யலாம் என்கின்ற உத்வேகம் கிடைக்கக்கூடிய தன்மை. அதாவது மனைவியின் மூலமாக உங்களுக்கு சொத்து அல்லது பணம் வரக்கூடிய வாய்ப்புகள், மனைவி அல்லது கணவன் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணவரவு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். 8க்குரியவன் அட்டமாதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் தனக்கு 6ஆம் இடத்துல போய் மறைகிறார் அல்லவா. 8க்குரியவன் தனக்கு 6ல் போய் மறையும் போது என்ன ஆகும்? வழிகள் நிவர்த்தி ஆகும்னு அர்த்தம். பெரிய வழிகள் இருக்க போவதில்லை. அப்படி இருந்தாலும் அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிற, எப்படி அது சரி செய்யலாம் என்கின்ற உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய தன்மை. 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தை குரு பார்ப்பது அற்புதமான ஒரு தன்மை. அந்த குரு பகவான் சுப கிரகம் உங்கள் ராசியிலேயே இருக்கிறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எண்ணங்களை அதை விளக்கக்கூடிய தன்மை, பாசிட்டிவ் உணர்வுகளை கொடுக்கும். 5ஆம் இடத்தை பார்க்குறதும் 9ஆம் இடத்தை பார்க்குறதும் ஒரு நல்ல அமைப்பு. அதாவது கடவுளுடைய அனுகிரகத்துக்கு சொந்தமான ஒரு பாவங்கள் அப்படின்னா 1, 5, 9 அந்த 3 பாவங்களை இந்த குரு ஒருத்தர் பார்த்து புனிதப்படுத்துகின்ற காரணத்தால் நல்ல பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். என்ன பாக்கியம்? பொருளாதாரத்தில் மேம்பாடு, குழந்தைகளால் நன்மை, தனம், சுப காரியங்கள் செய்யக்கூடிய தன்மை, பொருளாதாரத்தில் அதாவது குடும்பத்துக்காக செலவு செய்யக்கூடிய தன்மை, வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய தன்மை, எதிர்ப்பாளிகள் யார் இருந்தார்களோ அவர்களை இனங்கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டி வெற்றி அடைத்து அதில் ஒரு பெருமிதம் அடையக்கூடிய தன்மைகள், கௌரவம் கிடைக்கக்கூடிய தன்மை, இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. 10ஆம் இடத்துல சனி இருக்கார். சனி எங்கே இருந்தாலும் அது கெடுப்பார். ஆனால் தன்னுடைய அதிபதியாக இருக்கிறதுனால தொழிலை கொடுப்பார். ஆனால் அங்கே கொஞ்சம் இடைஞ்சல், கொஞ்சம் குடைச்சல் அப்போ இந்த மாதிரியான தன்மை இருக்கும். இப்போ வக்ரம் பெற்று இருக்கிறதுனால கடந்த காலத்தில் எதையெல்லாம் செயல்படுத்த முடியாமல்
விட்டு வைத்திருந்தீர்களோ அதை எடுத்து செய்வதற்கு. ஏன்னா இப்போ வக்ரமான என்ன, கொஞ்சம் ஸ்பீடு ஸ்லோவாக இருந்த விஷயங்கள் இப்போ ஸ்பீடாக நடக்குது. இப்போ தொழிலில் மந்தமாக இருந்த விஷயங்கள் இப்போ கொஞ்சம் வீறு கொண்டு எழுதக்கூடிய தன்மை. சரி, இது வரைக்கும் நட்டமாக இருந்தது, இனி லாபம் கிடைக்கும், புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை கிடைச்சாலே போதுமில்ல, நமக்கு வெற்றி கிடைக்கும்லவா? அந்த தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய ஒரு மாதம். ராகு 11ஆம் இடத்தில் இருப்பது, உபஜயஸ்தானத்தில் இருப்பது பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடிய தன்மை அல்லவா? அப்போ இது வரைக்கும் ஒரு நல்ல லாபம் கிடைக்கல, ஒரு மகிழ்ச்சி கிடைக்கல, சந்தோஷம் கிடைக்கலன்னா இப்போ வெளிநாட்டில் இருப்பவர்கள் மூலமாக சந்தோஷம் கிடைக்கும், அந்நிய மதத்தினர் மூலமாக சந்தோஷம் கிடைக்கும், உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அதாவது உங்களுடைய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை. ஸோ இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். இந்த ரிஷபராசியின் நண்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் நல்லவைகள் நடக்கக்கூடிய, ஒரு எழுச்சி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இன்னும் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்க வேண்டும், உங்களுடைய மனதில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் வேண்டும்னா அந்த சுக்கிர வழிபாடு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்று உங்களுக்கு பிடித்த அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்தாலே உங்களுடைய மனசு நன்றாக இருக்குங்கிறது தான் அமைப்பு. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான பேர் இருப்பீங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் அப்படின்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட். ஒவ்வொருடைய ஜாதக அமைப்புகளும் கிரக அமைப்புகளும் தசாபுத்திகளும் மாறுபடும். அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பலன்களும் மாறுபடும். ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது, என்ன மாதிரியான ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறது, எந்த டிகிரியில் இருக்கார், இப்போ நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும், அதாவது இந்த 2024ஆம் வருடத்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கலாம், எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ நமக்கு திருமணம் ஆகும், எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ நமக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கு, இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாக தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.